Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஒரு பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு கொத்தவரங்காய் பருப்பு உசிலி. இன்னைக்கு வந்துட்டு நான் கொத்தவரங்காய் போட்டு இந்த உசிலி செஞ்சிருக்கேன். நீங்க வந்துட்டு இதே மெத்தட்ல பீன்ஸ் போட்டும் செய்யலாம். அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல நம்ம செய்ய போறோம். இந்த ஹெல்தியான பருப்பு உசிலி எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ டிலே பண்ணாம இந்த சூப்பரான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கையளவுக்கு துவரம் பருப்பும் ஒரு கையளவுக்கு கடலை பருப்பும் நான் வந்துட்டு ஊற போட்டிருக்கேன். ஒரு மணி நேரம் பக்கமா இது ஊறி இருக்கு. இப்ப இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்துட்டு அரைச்சிக்க போறோம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஊற வச்ச இந்த துவரம் பருப்பை தண்ணி இல்லாம சேர்த்திக்கலாம். அதே மாதிரி ஊர்ன கடலை பருப்பையும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வரமிளகாய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா கொத்தவரங்காவும் வாய்வு, இந்த பருப்பு வகையிலும் வாய்வு. அதனால இப்ப இத தண்ணி விடாம நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கொத்தவரங்காவை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா. நார் இருந்துச்சுன்னா நாரை எடுத்துட்டு வெட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு கொத்தவரங்காவா போட்டுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பொடியா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த பருப்பு கலவை, இதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். நீங்க வந்துட்டு உப்பு சேர்த்து கூட இதை அரைச்சு இந்த மாதிரி வேக வைக்கலாம். நான் உப்பு போடல, நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இந்த மாதிரி இட்லி பிளேட்ல வந்துட்டு இந்த மாவு வச்சாச்சு. இதுக்கு மேல இன்னொரு இட்லி தட்டு வச்சு நம்ம இதுலயே இந்த கொத்தவரங்காவையும் வேக வச்சுக்க போறோம். இந்த மாதிரி 2 பிளேட்லயும் கொத்தவரங்காவும் அந்த மாவும் வச்சாச்சு. இப்ப இதை நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்ப வேக வைக்கிறதுக்கு தண்ணி சுட வச்சிருக்க ஒரு பாத்திரத்துல இப்ப இதுக்குள்ள நம்ம வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு வேக வச்சுக்க போறோம். இது வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. இப்ப நல்லா வெந்திருக்கும். இப்ப நம்ம எடுத்துடலாம். இது நல்லா வெந்திருக்கும். இது நம்ம எடுத்துடலாம். இது கட் பண்ணி நம்ம வந்துட்டு ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மிக்சியில போட்டு லேசா நம்ம உருத்திக்க போறோம். இது ஆறட்டும். ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெந்த மாவை போட்டு நம்ம ஒரு சுத்து விட்டு உதுத்திக்க போறோம். லைட்டா உதுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பூவா உதுத்தி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 தடவை விப்பர் மோட்ல போட்டு அடிச்சீங்கனாலே இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இது ரெடியா இருக்கட்டும். பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த பருப்பு கலவை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்புக்கு பிளஸ் அந்த காய்க்கு 2க்கும் சேர்த்து உப்பு சேர்த்திக்கோங்க. நீங்க அரைக்கும் போதே கூட உப்பு சேர்த்து அரைக்கலாம். இந்த பருப்போட அப்படியும் செய்யலாம். இப்ப கடைசியா தான் உப்பு சேர்த்துறேன். இதை வந்துட்டு லேசா வறுத்து விட்டுலாம். இதுல வேகத்துக்கு எதுவும் இல்ல. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இப்படியே இந்த எண்ணெயில வறுத்துக்கலாம் நம்ம. பருப்பு வறுப்பட்டுச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம். இப்ப வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த கொத்தவரங்காவும் சேர்த்திக்கலாம். கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இந்த நெய் வந்துட்டு நல்ல பிளேவர் கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க நெய் ஸ்மெல்ல, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது இதோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுபடட்டும். நல்லா வறுபட்டுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட கொத்தவரங்காய் பருப்பு உசிலி இப்ப ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்தியான பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு சாதத்தோட கொஞ்சமா நெய் போட்டு சாப்பிடலாம். இல்ல நீங்க சாம்பார் சாதம், ரசம் சாதம் அது கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அப்புறம் கொத்தவரங்காய் பருப்பு உசிலியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.